Hi friends, welcome to saislifestyle. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு saislifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி அண்ட் தோசையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கதம்ப சட்னிக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயமும் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இந்த சட்னியை பொறுத்த அளவுக்குள்ள எண்ணெய் கூடுதலாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப அந்த ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொடிஞ்சு வர ஸ்டேஜில் நான் 6 காய்ந்த வத்தல் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னியை பொறுத்தளவு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். புளிப்புக்கு நான் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 பல் பூண்டும் கூடவே ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கதம்ப சட்னின்றது எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு சட்னி தான். தேங்காய் 3 பீஸ் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த சட்னி பொறுத்தளவு நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வதங்கி ஆற வச்சு அரைக்கிறப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நம்ம வெளியூர்லாம் போகிறோம், இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்க அப்படின்னா தாராளமாக அந்த சட்னி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டும் நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். அப்போ தான் நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கணும். இல்லை அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை வாசனையோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். நல்ல ப்ரௌனிஷ் கலருக்கு மாறி வரணும். இப்போ நான் ஆற வச்சுட்டேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இன்பிட்வீன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வதக்கணும்ல இன்க்ரீடியன்ட்ஸ் அதோடய தக்காளி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி தனியாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தோம்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சா அதையும் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ருசியான கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க இட்லி அண்ட் தோசாவோட இதை வச்சு சாப்பிட்றப்ப செம்ம சூப்பராக இருக்கும். அடிப்பொலியான ஒரு சட்னி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.